ஓம் நமோ வெங்கடேஷாய். செப்டம்பர் மாதத்தோட ஆன்லைன் எல்லா தரிசன டிக்கெட் அண்ட் அக்காமடேஷன் புக்கிங்கோட ரிலீஸ் டேட் அண்ட் டைம் டிடிடியில் அப்டேட் பண்ணிட்டாங்க. நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. செப்டம்பர் மாதத்தில் புரட்டாசி சனிக்கிழமை, புரட்டாசி பிரம்மோற்சவம், இந்த விசேஷங்கள் இல்லாத மற்ற நாட்கள்னு செப்டம்பர் மாதத்தில் ஒவ்வொரு தரிசன டிக்கெட்டும் எந்தெந்த தேதிகளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க, எந்தெந்த தேதிகளில் கேன்சல் பண்ணுவாங்கங்கிறத பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனோட சேர்த்து திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். செப்டம்பர் மாதத்து சேவா எலக்ட்ரானிக் டிப்பில் சுப்ரபாதம் சேவா புரட்டாசி பிரம்மோற்சவத்தோட கடைசி 2 நாட்கள், அதாவது செப்டம்பர் 22, 23 மற்றும் அனந்த பத்மநாப விரதம் செப்டம்பர் 25ஆம் தேதி அன்னைக்கு காலையில் சக்கர ஸ்நானம் இருக்கும். ஸோ செப்டம்பர் 22, 23, 25 3 நாட்களும் சுப்ரபாதம் சேவா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்து அர்ச்சன சேவா, தோமாலா சேவா செப்டம்பர் 15ஆம் தேதியிலேருந்து பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது, 23ஆம் தேதி முடியும். இந்த நாட்களில் அர்ச்சன சேவா, தோமாலா சேவா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்து அஷ்டதலபாத பத்மநாதன சேவா செப்டம்பர் 8ஆம் தேதி கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் இருக்கும். ஸோ அன்னைக்கு கேன்சல் பண்ணிடுவாங்க. 15ஆம் தேதி பிரம்மோற்சவம் டேட் ஸ்டார்ட் ஆகுது, அன்னையிலேருந்து 23ஆம் தேதி மோஸ்ட்லி ஓப்பன் பண்ண மாட்டாங்க, இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா, கல்யாணோத்சவம், மூஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், இந்த 3மே செப்டம்பர் 15ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் பிரம்மோற்சவ நாட்களுக்கு கேன்சல் பண்ணிடுவாங்க. இதில் சஹஸ்ர தீபாலங்கார சேவா செப்டம்பர் 14ஆம் தேதி அங்கூர் அர்ப்பணம் இருக்கும், அன்னைக்கும் கேன்சல் பண்ணிடுவாங்க. செப்டம்பர் 15ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி பிரம்மோற்சவம், அந்த நாட்களையும் இருக்காது. செப்டம்பர் 24ஆம் தேதி பாக் சவாரி, அன்னைக்கு மலையப்ப சுவாமி அனந்தாழ்வார் தோட்டத்தில் எழுந்தருள்வார். ஸோ சஹஸ்ர தீபாலங்கார சேவா செப்டம்பர் 14ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. செப்டம்பர் மாதத்தில் புக் பண்ணிட்டு போகக்கூடிய ஆனுவல் சேவா எதுவும் கிடையாது. அடுத்து வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட், கனெக்டட் தர்ஷன் டிக்கெட் செப்டம்பர் 15ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் பிரம்மோற்சவ நாட்களுக்கும் கிடையாது. புரட்டாசி 2வது சனிக்கிழமையான 26ஆம் தேதி கூட ஓப்பன் ஆகிறது டவுட்டு தான். அடுத்து அங்க பிரதட்சணம் டிக்கெட் எப்போவுமே வெள்ளிக்கிழமைகளில் கிடையாது. புரட்டாசி பிரம்மோற்சவ நாட்களான செப்டம்பர் 15ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் கூட கிடையாது, கேன்சல் பண்ணிவிடுவாங்க அங்க பிரதட்சணம் டிக்கெட். ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுறாங்களா 500 டிக்கெட்ஸ், அது எல்லா நாட்களுக்குமே ஓப்பன் பண்ணுவாங்க. செப்டம்பர் 15ஆம் தேதி அன்னைக்கு மட்டும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க, மீதி எல்லா நாட்களுக்குமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கரண்ட் டேட்டில் டெய்லி ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல 500 டிக்கெட்ஸ், அது அப்போ ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான். அடுத்து சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்ச், மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு உண்டான டிக்கெட் செப்டம்பர் மாதத்துக்கு செப்டம்பர் 15ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க பிரம்மோற்சவ நாட்களுக்கு. அடுத்து செப்டம்பர் மாதத்து 300 ரூபாய் ஸ்பெஷல் அனிதர்ஷன் டிக்கெட் எல்லா நாட்களுக்கும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து செப்டம்பர் மாதத்து ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் கருட சேவா அன்னைக்கும் அதுக்கு முதல் நாளும் செப்டம்பர் 18, 19 திருமலாக்கும் ஆன்லைன் அக்காமடேஷன் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, திருப்பதிக்கும் ஆன்லைன் அக்காமடேஷன் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. மீதி எல்லா நாட்களுக்கும் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும். ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் செப்டம்பர் மாதத்து புக்கிங் முந்தின மாதம்தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, பிரம்மோற்சவத்துக்கு அவைலபிளாக இருக்கும். அதாவது செப்டம்பரில் எல்லா நாட்களுக்குமே ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து என்ஆர்ஐ தர்ஷன், இன்ஃபேன் தர்ஷன் அதுவுமே பிரம்மோற்சவ நாட்களுக்கு இருக்காது. செப்டம்பர் 15ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் ஆஃப்லைனில் கொடுக்குற டோக்கன் கருட சேவைக்கும் அதுக்கு முந்தின நாளுக்கும் கொடுக்கறது டவுட்டு தான், மீதி எல்லா நாட்களுக்கும் கொடுக்க சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் அப்டேட் வந்ததும் கன்ஃபார்ம்டாக ஷேர் பண்ணுறேன். டைரக்ட் சர்வ தர்ஷனமும் எல்லா நாட்களுக்கும் இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. புக்கிங் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச டேட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அங்க பிரதட்சணம் சும்மாவே ஒரு நிமிஷத்தில் தீந்துடும், இதில் இவ்வளோ நாட்களுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால இன்னும் சீக்கிரம் தீரும். அதனால் டேட் வைஸாக சூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி புக் பண்ணணுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஷேர் பண்ணுறேன். எல்லா தரிசன டிக்கெட்டுமே அப்படி தான் பிரம்மோற்சவ நாட்களுக்கு இருக்காது. 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டும் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் மட்டும் இருக்கும். இதில் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கூட பிரம்மோற்சவத்தோட முதல் நாள் இருக்காது, மீதி எல்லா நாட்களுக்குமே இருக்கும்.
30 நாளும் செப்டம்பரில் இருக்கக்கூடிய ஒரு தரிசன டிக்கெட்னால் அது 300 ரூபாய் ஸ்பெஷாலிட்டி தரிசன டிக்கெட் தான். ஆன்லைன் ரிலீஸில் சொல்கிறேன். எதுக்கும் ஓப்பன் ஆனோன்னா நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, நானும் ஷேர் பண்ணுறேன். அடுத்து திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி புதன்கிழமையாக இருக்கிறதுனால கீழ் திருப்பதியில் இன்று அதிகாலை 12:05 ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்களையும் மொத்தமாக சேர்த்து 8000 தான் கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் காலையில் 12:05 கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. காலையில் 1:15 மணி போல் டோக்கன்ஸ் தீந்துருச்சு. டைரக்ட் சர்வதர்ஷத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 12லேருந்து 15 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரமும், 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரமும் ஆகலாம். இன்றைக்கி புனர்பூச நட்சத்திரம், ஸ்ரீராமரோட அவதார திருநட்சத்திரம். சகசர தீபாலங்கார சேவாவில் ராமசீதா லக்ஷ்மணர் எழுந்தருள்வாங்க. எதிர் சேவையாக ஆஞ்சநேயரும் சகசர தீபாலங்கார சேவா முடிஞ்சதுக்கப்புறம் மாட வீதி உலா வருவார். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 86,601 பேர். உண்டியலை சேர்ந்த காணிக்கை 4.72 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 31,111 பேர். நேற்று விற்கப்பட்ட லட்டுக்களின் எண்ணிக்கை 4.32 லட்சம் லட்டுக்கள். 2.16 லட்சம் பக்தர்கள் நேற்று அன்னப்பிரசாதம் சாப்பிட்ருக்காங்க. 3,305 பேர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. நாளையிலேருந்து சேவா எலக்ட்ரானிக் டிப் ரிலீஸ் பண்ணுவாங்க. காலையில் 10 மணிக்கு. புக்கிங்கில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் தரிசனத்துக்கு போயிருந்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் சொல்லியிருக்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ.